Hi friends, welcome back to Sarbath Kid channel. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆனியன் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஆனியன் தொக்கு 1 வீக் ஆனாலும் வீணா போகாதுங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். பேச்சுலர்ஸ் அண்ட் வேலைக்கு போற எல்லாருக்குமே இது யூஸ் ஆகுங்க. சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே இந்த ஆனியன் தொக்கு டேஸ்ட் செமையா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ ஒரு சூப்பரான ஆனியன் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனியன் தொக்கு பண்றதுக்கு நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் 1/2 கிலோ எடுத்து நல்லா கிளீன் பண்ணி ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மொறுன்னு வர வேணாம், லைட்டாக ஒரு கிளாஸி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ ஆனியன் நல்லாவே வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளியையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதில் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா வடித்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6-7 மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இப்போ மிளகாய் மல்லியெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி எதுவும் விடாமல் நல்லா பவுடராக மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ மிளகாய் மல்லி நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. வாசமே நல்லா கமன்னு வருது. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பூண்டு லைட்டாக கலர் மாறணுங்க. கடுகெல்லாம் நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மிளகாய் மல்லி பவுடரை போட்டுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ வெங்காய பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மிளகாய் மல்லி போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய விழுதை அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்றலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. இது கூட தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்ருங்க. அப்போ தான் நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த தொக்குல எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு சூப்பரான ஆனியன் தொக்கு செம்மையாக ரெடி ஆகிட்டு வாங்க சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான ஆனியன் தொக்கு செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க. இந்த ஆனியன் தொக்கு 1 வீக் வரைக்குமே இருக்குங்க. சப்பாத்தி, தோசை, நான் அதுவும் சுட சுட சாதத்தை கூட இந்த தொக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சர்பத் கிட் சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸு, ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.